ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ மார்னிங் ஃபஸ்ட்டு நான் பால் காய்ச்சிடுறேன். பால் காய்ச்சினதுக்கப்புறம் சைடில் வந்து சாப்பாடு வந்துட்டுருக்கு. இன்றைக்கி லன்ச்சுக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரசமும் அதுக்கப்புறம் தயிர் சாதமும் கூட சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக பெரிய உருளைக்கிழங்கு ஒன்றும் 2 சின்ன சின்ன உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்து நம்ம இதை பொரியல் பண்ண போகிறோம். ரசம் வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்காக செய்கிறேன். தென் தயிர் சாதம் வந்து என் ஹஸ்பண்டுக்காக ஆஃபீஸ் கிளம்புறாங்க, அவங்களுக்கு நான் கிளறி கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ பால் காஞ்சிடுச்சு, பால் நம்ம இறக்கிடலாம். பால் இறக்குனதுக்கப்புறமா இந்த பொடிசு பொடிசாக நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் ஒன்று வச்சுருங்க. பேனில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விடுங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதில் தேவையான அளவு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் நறுக்கி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதை லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் பரட்டி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேருங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நான் ரசம் செய்கிறதுக்காக மிளகு, சீரகமும் எடுத்து இடிக்கிறேன். இது ஒரு பக்கம் இடிச்சிட்டோம். இப்போ உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஸோ நம்ம 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டு மிளகாத்தூள் தான், குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து பரட்டி விட்டுடலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் செய்யலாம். ஹை ஃப்ளேம்லேயே கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லாவே வெந்து வந்துடும். இப்போ நம்ம மிளகு சீரகத்தையும் நல்லா நுணுக்கி வச்சாச்சு. இப்போ மிளகு சீரகத்து கூட நம்ம வந்து பூண்டு சேர்த்து இடிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ சாதமும் வெந்துருச்சு, சாதம் வடிச்சிடலாம். இப்போது ரசத்துக்காக நான் ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து இடித்து வச்சுக்கிறேன். அது சேர்த்து இடிச்சிங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு பக்கம் புளி ஊற போட்டுடலாம், ரசத்துக்கு தேவையானது. நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ இடித்து வச்சுருக்க ரசத்தோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து சும்மா ஒரு 2 பரட்டி விட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக பரட்டி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, ஒரு அரை தக்காளி வந்து நல்லா கையில் பிழிஞ்சு விட்டுருங்க. அப்புறம் தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து லைட்டாக நுர தள்ளி வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நுரைச்சி வந்துடுச்சு, நம்ம ரசம் ரெடி ஆகிடுச்சு. நான் பக்கத்துலேயே வந்து பிளாக் காஃபி போட்டிருக்கிறேன், எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும். என் பொண்ணுக்கு சாப்பாடு ரெடி பண்ணியாச்சுங்க. அவள் ஸ்கூலுக்கு காலைல கிளம்புவா. ரசம் சாதம், உருளைக்கிழங்கு, அவளுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து வாழைப்பழமும் பர்ஃபி எடுத்து வச்சுருக்கிறேன். அவ்வளோதாங்க, அவளுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணுறேன். இதில் வந்து கேரட்டும் பீன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நார் சூப்பி நூடுல்ஸ் தான் நான் பண்ண போகிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம வேக போட்டுக்கலாம். தண்ணி ஒரு 2 இல்லை 3 சொம்பு தண்ணி ஊற்றி வேக போடுங்க. வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க வேக வைக்கும்போது. உப்பு சேர்த்துட்டு நார் சூப்பி நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா 2 பேக்கெட் நான் சேர்க்குறேன். ஸோ அது ரெண்டுத்தையுமே இதில் உடச்சி போட்டுக்கலாம். அப்புறம் அது கூட கொடுத்துருப்பாங்க இல்லையா மசாலா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, இப்போ அந்த நார் சூப்பி நூடுல்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ அடுத்தது என் ஹஸ்பண்டுக்கு வந்து தயிர் சாதம் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதில் வந்து சாதத்தில் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் தயிர் வந்து ஒரு அரை டம்ளர் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவங்களுக்கும் தயிர் சாதம் டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. சைட் டிஷ் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுட்டோங்க.
ஓகேங்க. இன்னைக்கான லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி முடிஞ்சது. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.